வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. குன்னத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக பெரியவர்களே, பக்த கொடிகளே, 16/11/2024 கார்த்தி 1ஆம் தேதி அன்று நடைபெற்ற கிருத்திகை அன்று தமிழ்நாட்டிலே செவ்வாதோஷம் சிறப்பு தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற போலூர் வட்டம் குன்னத்தூர் ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், மூக்கல்லை சுண்டல் வருகை தந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் பிரசாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து போலூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்காக அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலில் சுற்றி சிமெண்ட் சாலை போடப்பட்டது. அவர் சிமெண்ட் சாலை துவக்கி வைத்து அருள்மிகு ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலுக்கு கோயிலை சுற்றி கிரிவலம் வந்து மேலே வந்து தண்டபாணி முருகனை தரிசனம் செய்கின்ற நேரத்தில் நம்முடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய தலைவரும் இத்திருக்கோயிலுடைய முன்னாள் அறங்காப்பு தலைவருமான சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய தலைமையிலே ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையுடைய வேண்டுகோளை ஏற்று சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்ததற்காக நன்றி தெரிவிக்கின்ற விதமாக வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பச்சை செவ்வாழை அணிவித்து அருள்மிகு ஆறுபடை முருகன் குன்னத்தூர் தண்டபாணியினுடைய பெரிய முருகனுடைய படத்தை நினைவு பரிசாக வழங்கி அவரோடு வருகை தந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசூலா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பச்சாடை துண்டு அணிவித்து குன்னத்தூர் தண்டபாணி முருகன் திருக்கோயிலுடைய பிரசாதம் அனைவருக்கும் வழங்கி ஆறுபடை முருகன் அன்னதான கமிட்டியுடைய சார்பில் சிமெண்ட் சாலை அமைத்து கொடுத்த போலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தொடர்ந்து அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்ச்சியிலே வடமாதிமங்கலம் சேர்ந்த தொழிலதிபரும் முருகர் பக்தருமான கேஜி தினகரன் அவர்களும் அன்னதான கமிட்டியினுடைய துணைத் தலைவர் மஞ்சு எஸ் குப்செட்டியார் அவர்களும் அத்துமூர் சுகமூர்த்தி செல்வி அவர்களும் போலீஸ் சேர்ந்த மார்க்கெட் கமிட்டியினுடைய செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் மற்றும் ஆசிரியர் நீலகண்டன் அவர்களும் மற்றும் அன்னதான கமிட்டியினுடைய பொருளாளர் மகாதேவன் அவர்களும் மேலாளர் ஜெகன் அவர்களும் மாஸ்டர் நடராஜன் அவர்களும் மற்றும் ஆன்மீக பக்தர்களும் கமிட்டியினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் இந்த நன்னாளில் கார்த்திகை மாதம் கிருத்திகை அன்று இத்திருக்கோயிலில் கிரிவலம் வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகை அன்று கோவிலை சுற்றி இரவு 6 மணி முதல் கிரிவலம் தொடங்கப்பட இருப்பதால்
நம்முடைய பக்தர்கள் அனைவரும் அந்த கிரிவலத்தை எத்தனை முறை சுற்றி வந்தால் என்னென்ன பலன் என்பதை நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். அதனால் இந்த கார்த்திகை மாதம் கிருத்திகை என்று நடைபெறுகின்ற கிரிவலம் தொடக்க விழாவிலே முருக பக்தர் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளையினுடைய தலைவர், நிர்வாகிகள், உறுப்பினர் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொள்ள வாரீர் வாரீர் என்று அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். இச்சேனலை பார்க்கின்ற ஆன்மீக பக்தர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து உங்களுடைய நல்ல ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாவல் பழம் தந்து ஞான தமிழ் கேட்ட கந்தாவடி வேளா என்னப்பன முருகா, உனக்காக தமிழ் பாடல் பல பாடினேன், இருந்தாலும் இதமாக நீ கேட்க ஒரு பாடல் இப்போது நான் பாடுவேன் முருகா. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா. மூவிரண்டு முகம் சொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா. மூவிரண்டு முகம் சொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. ஈசன் மகனே என்னை காக்க இங்க உனையன்றி வேறாரையா, நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. தெய்வானை வள்ளியுடன் மணக்கோலம் கொண்டு திருப்பரம் குன்றம் வாழ்கின்றவன், நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேரெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன். மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டியன கோலம் கொண்டவன், நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன். காவல் என நின்று பெரும் சினம் தணிந்து தணிகையில கண் குளிர காட்சி தந்தவன், நீ பாங்குடனே கருள் தரவே பழமுதிரும் சோலையில பரஞ்சோதியாய் நின்றவன், பரஞ்சோதியாய் நின்றவன். கமழும் அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன், கிழவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மகிழேறி வந்த குமரன், ஆதிசிவன் பிள்ளையன ஆனைமுகன் தம்பி என ஞான பழமான முதல்வன், நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன், தேனெடுத்து திணை வளர்க்கும் சிறு குருத்தி வள்ளியவள் சிந்தையில நின்ற மன்னவா, நீ நாடி வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் ஞான குருநாதன் அல்லவா, ஞான குருநாதன் அல்லவா. நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்ல பக்தி ரசம் கொடுக்கின்ற சக்தி வேலும், நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழிக்கின்ற வெற்றி வேலும், அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ, சிறுகுறையதும் இல்லாமல் குலம் காத்து எந்நாளும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ, மலைதோறும்
திருமயிலேறி விளையாடி சுவையான தமிழ் பாடல் கனிவோடு தந்து அருள்வாய், கனிவோடு தந்து அருள்வாய். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா. மூவிரண்டு முகம் ஜொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. தேவைகளை பூர்த்தி செய்யும் தேன் சொரியும் 3 தமிழ் குமராவும் கோவிலாகும். தினம் தேடி வரும் பக்தர்களின் தெளிவான முதிர்ந்த மனம் முருகாவும் மயிலுமாகும். வேடனூறு கொண்டு பெருவேங்கை மரமாகி நின்ற வென்றீர் அணிந்த முருகன், நீ வாடுகின்ற உள்ளமதில் வற்றாது அருள் சேர்க்கும் வானோர்கள் போற்றும் தலைவன். நீரெடுத்த மேனியுடன் 6 எழுத்தில் பேரெடுத்து நினைவெல்லாம் இனிக்கின்றவன், நீ ஓர் எழுத்து ஆயுதமாய் ஒளிகின்ற வேலெடுத்து உறுதுணையாய் வருகின்றவன், எனக்கு உறுதுணையாய் வருகின்றவன். தென்றலிலே மகிழ்ச்சியுடன் விண்ணதிலே பறக்கும் உந்தன் சேவர் கொடிய, மனத்தளர்ச்சியின்றி தன்னை மறந்து மலர்ச்சியுடன் தனிகையிலே நடம் புரியும் தோகை மயிலே. பன்னீரில் அபிஷேகம் நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட முருகன், நீ புரியாமல் அடியேனும் பிழை 100 செய்தாலும் பொறுத்தருளும் செல்வக்குமரன். பொய்யார மயிலேறும் காட்சி எழியாவும் ஒளி வீசும் தெய்வாம்சமே, பொய்யான என் வாழ்க்கை புவி மீது நிலையாக அருள் செய்ய வர வேணுமே, நீ அருள் செய்ய வர வேணுமே. இகழ்தலையும் புகழ்தலையும் ஒரு முகமாய் கருதும்படி செவி உரைத்த முத்து குமரன், நீ வறுமையையும் வளமையையும் சமநிலையாய் உணரும்படி மதி கொடுத்த செல்வக்குமரன். தடை 100 வந்தாலும் செயல் வெற்றியாக்கி தரும் தாராள குணம் கொண்டவன், நீ வலை வீசும் அறிவுக்கு தொலைவானவானாகி மாறாது அருள் செய்பவன். தீராத காதலோடு திருவடியை தொழுபவர்க்கு திரவியமே தருகின்றவன், நீதாராள உள்ளமோடு தவக்கோலம் கொண்டு பெறும் தார்மீக பொருள் தந்தவன், தார்மீக பொருள் தந்தவன். 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா. மூவிரண்டு முகம் ஜொலிக்க 2 கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவா. சினம் கொண்ட என் மனதை இனம் கண்டு அருள் செய்து வளமாக வைத்த முருகன், நீ பசு தேடும் கன்றனவே பசியோடு வந்த என்னை பறிவோடு காத்த குமரன். படியேறி கால் நடக்க காவடிகள் தோல் சுமக்க துணையனவே வந்த முருகன், படிப்பறிவும் எழுத்தறிவும் குறைந்த என்னை உலகில் இன்று புலமை பெறச் செய்த குமரன். தோல்வி கண்டு சுவழாத வெற்றி கண்டு மகிழாத மனம் கொடுத்த அன்பு முருகன், நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகச் செய்து என்னையாளும் செந்தில் குமரன், என்னையாளும் செந்தில் குமரன்.
கிடந்த மனம் பூவாக மலர்ந்த விதம் கந்தாவும் கருணையன்றோ நான் எல்லாம் இழந்த பின்னும் ஜீவன் இருப்பதிங்கே வேளாவும் அருளாவென்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அதை தேடுகின்ற மானிடர்கள் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை திரிந்தபடி திருப்புகழை பாடும் என நாடி வந்து காத்த குருவே ஆசை எனும்